நீங்கள் சரியா இருந்தால் உங்களே நியாயாதிபதிகளை வைக்கவும் கடவுள் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்களே சரியில்லைன்னா உங்கள் மேலேயே தீர்ப்பு இருக்கிறது என்றால் அந்த நிலையை நீங்கள் அடைய முடியாது. இங்கே பரிசுத்த ஒரு எழுத்து எழுதியிருக்கிறார் பாருங்க, வாசிங்க. அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 5:27 அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியினால், தேவகுமாரனா இருக்கிறபடியால் என்று எழுதப்படவில்லை, அவர் மனிதனாய் இருக்கிறபடினால் என்று எழுதியிருக்கிறது. ஆனபடினால் பிதாவாய் தேவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தங்களுடைய அதிகாரங்கள் எல்லாம் மனிதனுக்கு கொடுக்க போகிறார். அந்த மனிதன் நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், அல்லது வேற ஒரு ஆளா இருக்கலாம். ஆனால் நாம் ஏன் அதை பிடிக்கக்கூடாது? பொதுவாக அதாவது நல்ல காரியத்தில் நல்ல விஷயத்தில் பொறாமப்படுகிறது, போட்டிக்கிறது நல்லதான்னு சொல்லி பவுல் சொன்னார் கலாச்சாரில். எனது போட்டி விடுங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் சத்தியத்தினுடைய நடக்கிறது இல்லை, பரிசுத்த வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது இல்லை. ஏதாவது அந்த இதில் நீங்கள் அதாவது வேதாந்தத்தில் ரகசியம் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரனாக இருக்கிறபடினால் தேவன் ஆதாமேவாளை சிந்தித்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார், பூரண ஞானத்தை கொடுத்தார், ஆளுகையை கொடுத்தார், எல்லாவற்றையுமே தன்னுடைய சிருஷ்டிகள் எல்லா மேலும் அதிகாரத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். இதை நாம் சங்கீதம் 8 வாசிக்கிறோம். இறைவனுடைய திட்டம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதை காணுகிற கண்கள் அதை அடைமுடியாக கண்டிப்பாக பிரயாசப்படுவார்கள். ஆனால் குருடர்களாக இருக்கிறவர்களும் வேதாராய்ச்சி இல்லாதவர்களும் வெளிப்படுத்தலும் இல்லாதவர்களும் எப்படியும் தாறுமாறாக இருப்பார்கள். வாசிக்கிறான் சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியாகி உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனம் 6 பாருங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேலெல்லாம் அதாவது கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தை அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து ஜெயங்கொண்டு சாத்தானை ஜெயித்தனாலும் விழுந்து போன ஆதாமும் விழுந்து போனது போல விழுந்து போகாதபடி சோதனை மேற்கொண்டு ஜெயங்கொண்டதினாலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்ததினாலும் அவர் இதை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டார். நாம் எபிரேயர்கள் நிறுவத்திலே வாசிக்கும் பொழுது இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிறுவனம் 2ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் வாசிங்க. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதனுக்கு இன்னும் எல்லாம் கீழ்ப்படியவில்லை. அதாவது கிறிஸ்து ஜெயம் கொண்டபடியினால் அவர் அதை சுதந்திரித்துக் கொண்டார். வானத்திலும் போய்களும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னதின் மூலமாக எல்லாவற்றையும் ஆதாம் இழந்து போன மனிதன் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப பெற்றுக் கொண்டார். அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், போங்கள், சுவிசேஷத்தை அறிவிங்கள், சகல ஜாதிகளின் சீசராக்குங்கள், ஞானஸ்நானம் கொடுங்க, கட்டளை யாவற்றையும் கை கொள்ளும்படி சபையை கட்டி உபதேசிங்கள் என்று சொல்லி கருத்தளித்தார். சில வார்த்தை வேதாந்தத்தில் விடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னோடு சம்பாஷிக்கும் சொன்னார், சபையை கட்டி ஞானஸ்நானம் கொடுத்து சபையை கட்டி நான் உங்கள் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இந்த உலகத்தின் முடிவடைந்தும் சகல நாட்கள் அவங்க கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி அப்போஸ்தலர்கள் 1 அதிகாரம் 1 வசனத்தை கருத்தில் சொல்லும் பொழுது தேவப்பிலுவே இயேசுவானவர் தாம் உயிர் தெழுந்த விரும்பு அப்போஸ்தலருக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னார். அது வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் 1 அதிகாரம்.
இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்தாவினாலே கட்டளையிட்ட பின்பு. இங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் எனக்கு சொல்லும்போது இதே போல இயேசுவானவர் தாம் உயிர்த்தெழுந்த பின்பு தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்தாவினால் கட்டளையிட்டார் என்பதாகும். இதில் உள்ள ரகசியம் என்ன என்றால், உயிர்த்தெழுதலுக்கு முன்பாகவும் ஊழியங்கள் நடந்தது. அப்போஸ்தலர் ஊழியம் செய்தார்கள், போய் வந்து பிரசங்கம் பண்ணார்கள், சாசுகளை துரத்தினார்கள், வியாதி சுகமாக மரித்தோரை உயிர்த்தெழுப்பினார்கள், பல காரியங்கள் செய்தார்கள். அந்த ஊழியத்தை தான் இப்போ வெளியே உள்ளவர்கள் செய்கிறார்கள். உயிர்த்தெழுந்த பின்பு முதலாவது அவர் கொடுத்த அதிகாரம் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம். திரும்ப 40 நாட்களும் திருச்சபைக்குரிய ரகசியங்களை அவர்கள் போதித்து அவர்கள் கட்டளை கொடுத்து அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரங்களை பற்றி இயேசு கிறிஸ்து என்னோடு விளக்கும்போது சில வார்த்தைகளை வசனத்தில் விடப்பட்ட சில வார்த்தைகளை எல்லாம் சேர்த்தே சொன்னார். நான் அப்போது வேதத்தில் பார்க்கும் பொழுது வேதத்தில் கொஞ்சம் குறையா இருக்குது. ஆனால் கர்த்தர் சேர்த்து சொன்னார். சபை கட்டும்படியாக சொல்லி அதுக்கு பிறகு மத்திய 28-20 அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இப்போது சபை கட்டும்படியாக பலர் எழும்பியிருக்கிறார்கள், சபை கட்டுகிறார்கள். அது சபை தானா? அது சபை கட்டுறதுக்கான உத்தரவு அவர்களுக்கு உண்டா? ஆனால் நமக்கு உண்டு. கர்த்தர் சபை கட்டும்படியாக எனக்கு கட்டளையிட்டார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது நாம் பரலோகத்தை பற்றி நான் எங்கே இருக்கிறேன் அங்கே என் ஊழியக்காரன் இருப்பார். ஒரு எனக்கு ஊழியம் செய்வானால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஊழியத்தினுடைய மதிப்பு, அதனுடைய உயர்வு, அதனுடைய தன்மை என்னது என்று அறியாதினாலே சிலர்கள் ஊழியத்தை இழந்து போகிறார்கள், ஊழியத்திலே தாழ்ந்து போகிறார்கள், அல்லது ஊழியத்தை விட்டு விடுகிறார்கள். அவர்களுக்காக பரிதவிக்க வேண்டியதாக இருக்கிறது. வேற ஒன்றும் சொல்கிறதில்லை. அவர்களே வேதத்தை ஆராய்ந்து சில காரியங்களை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டியது அவருடைய கடமையாகும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வேதத்திலே பல காரியங்களை வாசிக்கிறோம். இயேசு சொன்ன வார்த்தைகள். நாம் எல்லாரும் பரலோகத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனபடினால் அது பரம் அழைப்பு என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, அது பரிசுத்த அழைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீமோத்தேயுவின் புத்தகத்திலே. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அழைப்பு ரட்சிப்புக்காக அழைக்கப்பட்டதும் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டதுமான இந்த காரியங்கள் இறைவனுடைய மிகுந்த கிருவினால் தயவு செய்து நமக்கு ஆண்டவர் செய்த காரியமே ஒழிய இது நாம் சுதந்திரத்துக் கொள்ள லாய்க்கானவர்கள் நாம் அல்ல. ஆனால் தேவன் தெரிந்து கொண்டு நம்மை அதற்கென்று அழைத்திருக்கிறாலே அதை நிறைவேற்றுவதற்கு அவர் மிகவும் தீவிரமாக இருக்கிறார். நாம் 2 தீமோத்தேயு முதல் அதிகாரத்திலே இப்படி வாசிக்கிறோம். அதாவது இறைவனுடைய திட்டங்களும் தீர்மானங்களும் அவருடைய கிருபாவரங்களும் மாறாதவைகளே. அவளை நடக்கிறதிலே தேவன் மிகவும் தீவிரமாக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது பரிசுத்த அழைப்பு, அது பரலோகத்திற்குரிய அழைப்பு, பரம அழைப்பு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 12:22 முதல் 24 நான் வாசிக்கும் பொழுது, நீங்களோ சீயோன் மலை இடத்திற்கு என்னென்ன பிரகாரம் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அங்கே ஒரு வர்ணனையே காணப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம், எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறதை குறித்து ஒரு தெளிவுள்ளவர்களாக நாம் இருந்து இந்த திருப்பணியை நிறைவேற்ற வேண்டும். ஜனங்களுக்கும் போதிக்க வேண்டும், பரலோகத்தை பற்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு நிலத்திலே புதையல் இருக்கிறதுங்கிறதையே கண்ட மனிதன் தான் தனக்கு உண்டானதெல்லாம் விட்டு அதை கொள்ளும்படியாக இது பண்ணுறான். ஒரு வெளியேறப்பட்ட பத்தையை கண்டவன் தான். அதே மாதிரி இந்த பரலோக ரகசியங்களை அறிந்தவர்கள் தான் தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்ல, இழந்து இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி துடிக்கிறார்கள். ஏனென்றால் அதை பெற்றுக்கொண்டால் இவர்கள் இழந்ததை காட்டிலும் எத்தனையோ ஆயிரம் மடங்கு அதிகமான செல்வம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் இதை அறியாதவர்கள் ரொம்ப சாதாரணமாக சிலர் நாம் விசாரிக்கும் பொழுது கண்டித்தா உடனே அப்படின்னா ஊழியத்தை விட்டு நீக்கிறங்க, அல்ல சபையை விட்டு தள்ளிடுங்க. சபையை விட்டு தள்ளுறது ஊழியத்தை விட்டு நிற்கிறது எனக்கு தெரியும். பரிதாபமாக எல்லாம் வந்து பிச்சைக்காரனாக போக போகிறாங்களேங்கிறது வருத்தம் தான். ஒரே வாரத்தில் கட்டாவிட்டுன்னு சொல்லி வரைச்சி விட முடியும். ஆனால் நான் அப்படி செய்கிறதில்லை. நான் கொஞ்சம் உணர்வு உள்ளவனா ரொம்ப தெளிவாக தான் இந்த ஊழியத்தை நடத்துகிறேன். அதாவது ஜீவியத்திலும் உபதேசத்திலும் ஜட்ஜ்மெண்ட்டிலும் சபையை நடத்துகிறதும் நான் சரியாக இருக்கேன். ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்குறதுல ரொம்ப கவனமாக தான் இருக்கிறேன். காரணம் என்னென்றால் நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டேன்னா உடனே ஆவியானவர் அதை நடைமுறைப்படுத்த விடாது. தப்பாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்துவார். எப்படி என்று கேளுங்க. ஒரு கலெக்டர் போலீஸ் சூப்பரண்ட் நியமித்திருக்கிறார், சீனியர் இன்ஸ்பெக்டர் நினைச்சிருக்கிறார், சப் இன்ஸ்பெக்டர் நினைச்சிருக்கிறார், ஏட்டன் நினைச்சிருக்கிறார், பலர்களை நியமிச்சிருக்கிறார்கள். அப்போது அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஏட்டு கீழ்ப்படியில் என்றால்
அது கலெக்டருக்கு கீழ்ப்படியில் அர்த்தம். கலெக்டர் அதாவது ஆட்சியாளரை கண்டிக்க முடியும் அல்லது அதை பணி நீக்கம் செய்ய முடியும். அது சரியோ சரியில்லையோ இல்லை, கீழ்ப்படியில் இருந்தால் இப்படி செய்ய முடியும். இந்த பிரகாரம் அதாவது இருக்கிறதுனால அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரன் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தீர்மானித்தேன். அப்போது இந்த நாள் ஸ்பெஷல் மீட்டிங் பாண்டுப்பில் எல்லோரும் கொடுங்கன்னு அறிவிச்சிட்டேன். நைட்டில் ஜெபம் பண்ண போனேன். அந்த காரியம் என்ன செய்ய வேணும்னு கற்றுக்கிட்டேன். கருத்து சொன்னார், நீ என்ன செய்கிறியோ அதை நான் செய்கிறேன், அவன் ஜீவன் உன் கையில் இருக்கிறது, நீ என்ன செய்கிறியோ அதை நான் செய்கிறேன்றார். அப்படி என்ற அர்த்தம் எனக்கு விளங்கிட்டுது. நீ தண்டிச்சா நான் தண்டிக்கிறேன், நீ விட்டுறேன்னா நான் விட்டுறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உடனே நான் அறிவிப்பு கொடுத்துட்டேன், ஸ்பெஷல் மீட்டிங் ரத்துன்னு. அந்த ஊழியக்காரன் இப்போ ஊழியம் செய்துக்கிட்டு தான் இருக்கிறான். அன்னைக்கு நான் நடவடிக்கை எடுத்திருந்தேன்னா க்ளோஸ், எல்லாத்தையும் இழந்து போகக்கூடிய ஒரு நிலை தான். அதாவது இதில் என்னென்ற உதாரணமாக ஒரு சகோதரி விருதுநகரை சேர்ந்து தான் பிள்ளைக்கு ஊசி போட்டு தனக்கும் தற்கொலை செய்கிறதுக்கு ஊசி போட்டு பிள்ளை செத்து வச்சு அவள் இப்படியே பிழைச்சிக்கிட்டான் ஆஸ்பத்திரிக்கிட்டு போய். ஆனால் நர்ஸு கவர்மெண்ட்டு நர்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறான். அப்போது அது கேஸ் ஆச்சு, பல பிரச்சனையாச்சு, கேஸும் நடந்துகிட்டு இருக்குது. சோமாகி இப்போ வேலைக்கு போகணும். ஆனால் விதமான நடைமுறையில் உள்ளவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ கொடைக்கானலில் ஊழியர்மான் நடந்துகிட்டு இருந்தது. அங்கே வந்திருந்தா அந்த பெண்ணு, நான் அவளை நல்லா திட்டுறேன், நீ தான் செத்து நரத்து போன பிள்ளைக்கு ஏன் ஊசி போட்டேன். பிள்ளை 6-7 வயசு அழகான பெண் குழந்தை, மோனிகான்னு பேர். அப்போது அழுதா, நீ மாய்மலமாக இப்போ அழத்தான் செய்வா, நீ முதல்ல பாவரிக்கை செய்யணும். பாவரிக்கை செய்ய சொன்னேன். பாவரிக்கை செய்ய விட்டு, ஐயா வேலைக்கு லீவு முடிஞ்சது, வேலைக்கு வேலைக்கு இப்போ கர்த்தர் உள்ளேருந்து பேசிக்கிட்டு இருந்தார். நீ மன்னிச்சிட்டல, நான் மன்னிச்சிட்டேன், அவளுக்கு வேலை கிடைக்கும் போக சொல்லு அப்படின்னாரு. போனால் வேலையில் ஜாயின் ஆகிட்டான். வேலை இப்போவும் செய்துக்கிட்டு இருக்கிறா. இப்போ நல்லா இருக்கிறான்னு வச்சுக்காங்களேன். திரும்ப அவளுக்கு வாகனம் நடந்து இப்போவும் ஒரு பிள்ளை இருக்குது. அதாவது அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை எனக்கு அது ஒரு பயம், யார் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. அதுக்காகத்தான் லேட் பண்ணுகிறேன். அதை தங்களுக்கு சாதகமாக எடுத்து தங்களை தப்பித்து கொள்ளணுமே தவிர வீம்பு பாராட்டி அவர் வரட்டும் இவர் வரட்டும், அவர் வந்து விசாரிச்சு என்ன செய்வார் பான்னா 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுவார், 1 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணவர் தானே என்ன இப்படி சொல்கிறவங்களே சபை நீக்கமே செய்வாங்க. சஸ்பெண்ட் இல்லை, அதாவது அவர்களை டிடக்ட் பண்ணுறாங்க, சிஸ்டரை கையாட வேண்டியதாக இருக்கும். என்றால் ஊழியக்காரங்களுக்கும் உணர்வு இல்லை, விசுவாசிகளுக்கு உணர்வு. ஒவ்வொருவரும் வாயில வந்து பேசிட்டு தங்களுக்கு தோன்ற பிரகாரம் விரும்புகிறார்கள். இப்படி சபையில் செய்யக்கூடாது. அதாவது நான் யாருங்கிறத பற்றி ஒரு தெளிவு சபை மக்களுக்கு தெரியணும். கர்த்தர் அதாவது பல சம்பவங்களை அதை நான் கவனிச்சுட்டு இருக்கேன். இதனால சீக்கிரம் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு மேலேயும் நடப்பிக்கிறது இல்லை. அப்படி ஒரு மாதிரி சில வேலை மன்னிச்சுக்காங்கன்னா நான் கூட மன்னிப்பு கேட்க ரெடி ஆகி அவங்க பிழைச்சிட்டு போட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது பரலோகம் இவ்வளவு பாடுபட்டு தியாகம் செய்து தசமம் கொடுத்து உபவாசம் பண்ணி சபைக்காக தியாகம் பண்ணி அநேருக்கு சத்தியத்திட்ட அநேர்கிட்ட சண்டை போட்டு இவ்வளோலாம் செய்தவர்கள் ஒன்றும் இல்லாமல் இழந்து போகக்கூடாதுன்னு சொல்லி நான் வருந்துகிறேன். ஆனால் அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லாமல் அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது நாம் அடைய வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாஞ்சியும் அதான் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவிலையில்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அதன் மேல் வாஞ்சியாக இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. எபிரேயர் 9:28 தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு 2ஆம் தர ரட்சிப்பேற முடியே அவர் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். தனக்காக அந்த பரலோகத்திற்காக கர்த்தருடைய வருகைக்காக மறுவத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். வருகை பற்றி பேசுகிறார்கள், வருகை பற்றி எழுதுகிறார்கள், பாடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் வருகையில் போக போகிறதில்லை, காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மணவாளன் வரப்போகிறார், தன்னுடைய கணவன் வரப்போகிறார், மனைவி காத்து கொண்டு வாசல்லே நின்று கொண்டிருப்பா, அடிக்கடி வாசல் எட்டி பார்ப்பா. ஒரு அதாவது அவருடைய வாஞ்சிய மனமெல்லாம் தன்னுடைய கணவன் வந்து சேர வேண்டுங்கிற இதிலே தான் இருக்கும். இவ்விதமாக பரலோகத்தை கர்த்தருடைய வருகை வாஞ்சிக்கிறவர்களுக்காக இயேசு வரப்போகிறார். அதை வாசிச்சிருங்க, எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக அந்த வாஞ்சையினால் என்று சொல்லி அப்போஸ்தலர் எழுதுகிறார். அப்படி என்றால் அதுக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதை நாம் எதிர்பார்க்க வேண்டும்.
பாவம் செய்கிறவர்கள், உலக நோக்கமாக இருக்கிறவர்கள், மனுஷரை பிரியப்படுத்த வேண்டும், குடும்பத்தை பிரியப்படுத்த வேண்டும் நினைக்கிறவர்கள், ஜாதியை பிரியப்படுத்த, இப்படி பிரியப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். நாளைக்கு நரகத்திற்கு போகும்பொழுது ஐயோ இப்படி தெரிந்தால் உலகமே பகைத்தாலும் பரவாயில்ல, இப்படி சித்தம் செய்திருப்பேனே என்று அலறப் போகிறார்கள். வசனத்திற்கு மாறாக மனைவியோ பிள்ளைகளையோ குடும்பத்தையோ இதையோ செய்யக்கூடாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்டேஜ் அவ்வளோதான், இடம். மற்றபடி நம்முடைய முழு ஒப்படைப்பும் இறைவனுக்காகவே இருக்க வேண்டும். அப்படிதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, தேவனுடைய பரிசுத்தம். தொடர்ந்து வாசித்தீங்கன்னா வசனம் 5 வரைக்கும் அங்கே எழுதப்பட்டிருக்கிற விவரத்தை பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறோம். இந்த கூடாரத்தில் இருக்கும் பொழுது தவித்து, அதாவது இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது அதை அடைந்து கொள்றதுக்காக தவிக்கிறோங்கிறாரு. சொல்லுங்க. தரித்துக் கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். தொடர்ந்து அந்த பாகங்களை வாசித்து அறிந்து கொள்ளுங்க. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் பாவிகள் தான், நமக்குள்ளே பாவம் இருக்கிறது. பாவத்தை நாம் வெறுத்து அதை விட்டுவிடவே எண்ணாத வரைக்கும் பாவம் தொலைவே செய்யாது. பொதுப்படையான பாவரிக்கை செய்கிறதோ மாய்மால பார்க்குற பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை வெறுக்க வேண்டும். சிலர் பாவரிக்கை செய்வாங்க, உள்ளத்தில் பாவத்தின் மேல் வாங்கி இருந்துட்டு இருக்கோம், அவங்களுக்கும் விடுதலை கிடைக்காது. பாவ அறிக்கையினால் விடுதலை கிடைக்கிறது இல்லை. சரியான அறிக்கை இருந்தால் மனம் திரும்பி பாவரிக்கை செய்ய வேண்டும் என்று நீதிமொழி 28:13 இருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவங்களுடைய வேண்டாம், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ திரும்ப ஒருபோதும் அவ்விதமான தவறு இருக்காதபடி அதான் தீர்மானிக்கிறவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ வாசிங்க. அதாவது அது ஒரு இடம், அது ஆராதனை ஸ்தலம். அங்கே தேவன் இருக்கிறார், அங்கே தேவ ஆலயம் இருக்கிறது, அங்கே தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிறது, இயேசுனுடைய ரத்தம் அங்கே முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஆராதனை ஸ்தலம். உபாகமம் 10:14. வாசிங்க எடுத்தவங்க. உபாகமம் 10:14 வசனம். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாய கர்த்தருடையவைகள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானங்களும் வானாதி வானங்களும், அதாவது வானங்கள் 7 இருக்கிறதாக திட்டமாக தெரிகிறது. அப்போ ஆதியிலே வானங்களையும் பூமியும் தேவன் படைத்தார் என்று ஆதியாகமம் 1 வசனத்தினுடைய ஒரிஜினல் மொழியாகும். தேவனுடைய பரிசுத்தம். அப்பொழுது பரலோகமும் முன்னாலே படைக்கப்பட்ட தேவதூர்கள் எல்லாம் அதற்கும் அப்போவே படைக்கப்பட்டார்கள். பரலோகமும் முன்னாலே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதுக்கு பூமிக்கு மேல் வீடும் போல அது காணப்படுகிறது. வாசிக்கலாம். ஏசாயா 14:13. ஏசாயா 14:13-14. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 13. அதிகாரியின் மகனாய் விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினேன், தரையில் விழப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்கள் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதங்களில் வீற்றிருப்பேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாயே. இப்படி அவன் சிந்தித்த உடனே இறைவர் அங்கிருந்து அவனை கீழே தள்ளிவிட்டார் என்று அறிகிறோம். அது ஆராதனை ஸ்தலம். ஏசாயா 1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசன் பேர் வீட்டிற்கு கண்டேன், என்னுடைய வஸ்திரத்துங்களால் தேவாலயம் நிறைந்தது. சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது,
ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின உடன்படிக்கை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரன் 2 கொரிந்தியர் 12 2வது வசனத்திலே அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது கிறிஸ்து 14 வருஷத்துக்கு முன்னாலே கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். தேவனுடைய பரிசுத்த அங்கே பரதீசி இருந்ததாக நாம் காண்கிறோம். அங்கே மனுஷருக்கு பேசப்படுகிற மனுஷருக்கு விளங்காதமான, அதாவது பேசாத பாஷையிலே அங்கே பேச கேட்டேன். அது விளங்காதாக இருந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எப்படியும் நான் அங்கே போனேன் என்று சொல்லுகிறார். அதாவது எப்படி வானங்களுங்கிறதா மேல் மாடிக்கு போகிற படிகள் கட்டுகள் போல இருக்கிறது. அப்போது இது மேல் மாடி, பூமிக்கு மேலே உள்ள ஒரு மேல் மாடி என்று அறிகிறோம். ஏசாயா 40:22. அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாராக விரிக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், அதாவது வானங்கள் கர்த்தருடைய பூமியையோ மனுபுத்திற்கு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். யாத்திராகமத்திலே நாம் பார்க்கிற பிரகாரம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே மலையிலே நான் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவாயாக. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவாயாக. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்டபடி ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவாயாக என்று யாத்திராகமத்திலே 38 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. மலையிலே ஒரு ஆராதனை ஸ்தலமும் பரலோகத்தில் உள்ள காட்சிகளும் மோசேக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த பிரகாரம் பூமியிலே ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணிக்கும்படியாக தேவன் சொன்னார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்திராகமம் 24:10 மாத்திரம் யாராவது வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள், அவருடைய பாதத்தின் கீழே நிலக்கல்லில் வைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. தேவனுடைய பரிசுத்த யோபு 37ஆம் அதிகாரம் 18வது வசனம். வார்க்கப்பட்ட கண்ணாடியை போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோடு கூட இருந்து விரித்துகிறோ. அதாவது பரலோகம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று ஆங்காங்கு குறிப்புகள் காணப்படும். எசேக்கியேல் 1 அதிகாரம் வசனம் 26 முதல் 28. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 6 இப்படி உன்னத உயரமான சிங்காசனத்திலே இறைவன் வீட்டிற்கே கண்டார். அப்பொழுது சேராபீன்கள் இவ்விதமாக தேவனை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதை நான் கண்டபொழுது ஐயோ அதமானேன், அசுத்தமான ஜனங்கள் மத்தியில் அசுத்த உதடுகள் உள்ளவனான் என்று சொல்லி கீழே விழுந்தேன். அப்பொழுது ஒரு சேராபீன் அக்கினி தலையை எடுத்து என் நாவை விட்டு இப்பொழுது நான் உன்னை சுத்தமாக்கினேன் என்று சொன்னது. அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். என்னுடைய காரியமாய் போகிறது, நான் யாரை அனுப்புவேன் என்று சொல்லி போகிறது யார் என்று கர்த்தர் கேட்கிறதை கண்டு நான் உடனே என்னை அனுப்பும் என்று சொல்லி சொன்னேன் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். தேவ தரிசனம் கண்டவர்கள் எல்லாம் எப்படி பயப்பட்டார்கள், பரலோக காட்சி கண்டவர்களெல்லாம் எப்படி நடுங்கினார்கள்.
மனோவாவும் மனோவாவுடைய மனைவியும் அல்லது கிதியோனோ இவர்களோ தேவ தரிசனத்தை கண்டபொழுது ஐயோ செத்தோம் அகமானோம் கர்த்தரை கடவுளை கண்டோமே என்றார். அப்போ கர்த்தர் பயப்படாத இவனுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார் என்பதாகும். அந்நேரத்திலே கர்த்தருடைய தூதர் என்று வருகிறது. கிறிஸ்துவத்தின் 2வது ஆளாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே